Hello students, இப்போ 11th standard maths exercise 2.12 sum number 3 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். Solve log x base 8, log x base 4, log x base 2. இதை எழுதுறதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ண போகிற first formula பார்க்கலாம். log x base a equal to 1 by எழுதும்போது இந்த ஆர்டரும் பேஸும் என்ன ஆகிடும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் காப்பி பண்ணிக்கிறேன். LHS log x base 8 plus log x base 4 plus log x base 2. So நான் இதை டினாமினேட்டரில் எழுதும்போது 1 by log x and 8 place change ஆகிடும். 8 and x plus 1 by log x base 4 அப்படின்றது log 4 base xன்னு சேஞ்ச் ஆகிடும். plus இது 1 by log 2 base xன்னு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 8 அப்படின்றது எப்படி எழுதிக்கலாம்? 8 equal to 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8. So 8 2 power 3 அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணிக்கலாம். So 1 divided by log 2 power 3 base x plus இது 1 by log 4 இருக்கு. 4 எப்படி எழுதிக்கலாம்னா 2 power 2னு காப்பி பண்ணிக்கலாம். plus 1 by log x log 2 base x. இப்போ 2 power 3 அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா log x power n equal to n log x இப்படி காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி இந்த பவரில் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து எழுதிக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதில் 1 divided by log 2 இந்த பவரில் இருக்கிற 3 ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம். log 2 base x plus 1 divided by இந்த பவரில் இருக்கிற 2ம் ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம். ஸோ இதுவும் 2 log 2 base x plus 1 by log 2 base x. இப்போ பார்த்தா எல்லா டினாமினேட்டர்ஸ்லையும் log 2 base x இருக்கு. ஸோ log 2 base x நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் காமன் எலிமெண்ட்டாக வெளியே எடுக்கிறேன். log 2 base x. ஸோ இதில் 1 by 3 ரிமைனிங், இங்கே 1 by 2 ரிமைனிங், இங்கே 1 by இங்கே எதுவுமே இல்லை. ஸோ 1 by 1 ரிமைனிங். இப்போ இதை எல்சிஎம் பண்ணலாம். log 2 base x அப்படின்றது ஸ்டேபிளாக இருக்கும். இதை சால்வ் பண்ணும்போது இது 2 3s are 6. ஸோ டினாமினேட்டரில் 6 எடுத்துக்கலாம். இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 6. ஸோ நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 1 2s are 2. இங்கே 2 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 6. ஸோ நியூமரேட்டரையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 1 3s are 3. இங்கே 1 6s are 6. ஸோ நியூமரேட்டர்லேயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 6s are 6. ஸோ ஆட் பண்ணும்போது ஆன்சர் log 2 base x 2 plus 3 is 5, 5 plus 6 is 11. ஸோ 11 by 6 ஆன்சராக இருக்குது. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அவங்க ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 11 அப்படின்ற ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போது எல்ஹெச்எஸில் நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்குது. இதை ஆர்ஹெச்எஸோட ஈக்குவேட் பண்ணிக்கலாம். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு 1 by log 2 base x and 11 by 6 and your RHS value equal to 11. இப்போ இந்த 11 by 6 ஆப்போசிட் சைடு வரும்போது என்ன ஆகும்? 1 divided by log 2 base x equal to 11 into 6 by 11 சேஞ்ச் ஆகிடும். இந்த 11 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அப்படியே இதை நியூமரேட்டரில் சேஞ்ச் பண்ணும்போது 1 by அப்படின்ற வேல்யூ டைரெக்டாக log x base 2ன்னு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இந்த 2வும் xும் பிளேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. அகெயின் இன்னொரு ஃபார்முலா log x base a equal to m அப்படின்னு சொன்னால் x equal to a ஆப்போசிட் சைடு வரும்போது a power mன்னு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது லாகை ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி எழுத முடியும். ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 6 மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஆப்போசிட் சைடு வரும்போது 2 power 6. 2 power 6 அப்படின்னு சொன்னால் 2 into 2 into 2 into 2 into 2. ஸோ 2 2s are 4, 2 2s are 4, 2 2s are 4. 4 4s are 16, 16 4s are 64. ஸோ 64 தான் நம்மளோட ஆன்சர். தட்ஸ் ஆல்.